அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். ஏன்னா பொங்கல் விழா ஒரு காலத்தில் எப்படி நடந்துச்சு, இப்போ எப்படி பொங்கல் முன்னாலாம் வீட்டு முன்னுக்கு கோலம் போட்டு, கோலம் போட முன்னாடி தெரிஞ்சிருந்தாங்க, அதனால் போட்டு அடுப்பு மூட்டி பொங்கல் வச்சது ஒரு காலம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் விசில் அடிக்குது. முன்னாடி பெண்கள் குலவச்சத்தம் போடுவாங்க, இப்போ குக்கர் விசில் அடிச்சு எல்லாமே புதுசு புதுசாக மாறிக்கிடுச்சு. கால மாற்றத்தில் நிறையா விஷயத்தை இழந்துட்டோம். எப்பயுமே உழைப்பு தேடியும் பணத்தை தேடி நம்ம போகிறதுனால மகிழ்ச்சி நம்மளை விலகி போயிடுச்சுன்றக்காக தமிழ் புத்தாண்டு அறிவிச்சிருக்காங்க. பொங்கல், அது மாட்டு பொங்கல். இன்னைக்கு காலையிலோட ஒரு ஆள் சொன்னார், என்ன தம்பி கரெக்டாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னார். அதுக்கு இப்படியா சொல்லுவீங்க? இந்த மாதிரி விழாவெல்லாம் வர வர என்ன நன்மைன்னா, இன்னைக்காவது குளிக்கலாம். புத்தாண்டு வந்துச்சுனாலே இல்லை பொங்கல் வந்தாலும் குளிக்கிற விஷயம், புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறது. காலம் மாற்றம் சொன்னேன். முன்னாடி எப்படி பொங்கல் கொண்டாடினா இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே கையிலே வேலை செய்வாங்க. அம்மி அரைக்கிறது, சுலவில் புடைக்கிறது, உரலில் இடிக்கிறதுன்னு பண்ணாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. 120 வயசு வரைக்கும்லாம் எங்கள் பாட்டி இருந்துச்சு. காரணம் அதனால தான் அன்னைக்கு பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் சீதை இடையாள்வாங்க. பெண்ணோட அமைப்பு பார்த்தீங்கன்னா 8 மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா குழந்தைய உட்கார வச்சா சக்குன்னு உட்கார இடுப்பில். இன்னைக்கு எல்லாம் 11 மாதிரி இருக்கு. குழந்தைய வச்சோம்னா சர்ன்னு வலிக்கிட்டு தரையில் விழுந்துட்டேன். மறுபடியும் அவனை தூக்கி வைக்க சர்ன்னு விழுக. டெய்லர் பார்த்தார், ஒவ்வொரு வயலும் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்து கிடக்காங்களே, இவங்கள உட்கார வைக்கிறதுக்கு என்னடா ஒரு வழின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். அவர் தான் அந்த லேடிஸ்க்கு இந்த இடத்துல பப்கைன்னு ஒன்று வச்சு விட்டார். இவங்கிற மாதிரி இருக்கும் புஷ்ஷுன்னு. அது எதுக்குன்னா குழந்தைய உட்கார வச்சோன்னே உட்காந்து அதை அப்படியே குரங்குட்டி மாதிரி அதை அப்படி பிடிச்சி அப்படி உட்காந்துக்கிடுவேன் சக்குன்னு. அதுக்காக அதை கண்டுபிடிச்சேன். நிறையா மாறிக்கிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மஞ்சள் கயிறை தொங்க விட்டு அதில் தாலியை தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ மெட்ராஸில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா புழு கயிறை தொங்க விட்டு அதில் செல்போனை தொங்க விட்டு போகுது. அது வாட்டுக்கு எங்கம்மா தாலி கயிறு அப்படின்னு, அதை விற்று தாண்டா இதே வாங்கினேன் அப்படிச்சு. உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு, அவரே ரீசார்ஜ் பண்ணுறாரு அப்படிச்சு. அது ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறையா விஷயம் காலை பாட்டுறதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவன் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு நேரம் குறுகிய நேரம். இன்னும் ஒன்று, இந்த மாதிரி விழாவில் குழந்தையெல்லாம் கூட்டு அதுகளோட சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்துட்டு போகிறதுக்கு தான் அந்த குடும்ப விழா. நீங்கள் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு எதுன்னு கேட்டால் அந்த குழந்தைகிட்ட பேசுகிற ஒன்று மட்டும்தான். நீங்கள் கொஞ்ச நாளும் சிக்கல், திட்டினாலும் சிக்கல். சின்ன பையன் எல்கேஜி போய்ட்டு அப்பா கொஞ்சிறார், ஏ ரமேஷ் குட்டி உனக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்லை தங்கச்சி பாப்பா வேணுமா? உனக்கு வேறு வேலையே இல்லையா ஐயா? ஏய்யா காலையில் 7 மணிக்கு இதே தானே, வேணாம்டா நீ சும்மா இருக்க தொலைய போறியா? ஏய்யா அந்த ஓவர் பில்டப் அப்படின்றான். இது பழைய காலத்தில் கொஞ்ச நாள் இப்போ எடுக்காது. திட்டுனாலும் கோவம். அப்பா சொல்கிறார், இன்னையிலேருந்து நீ மயம் கிடையாது, நான் உனக்கு அப்பன் கிடையாதுரா. கிச்சன்லேருந்து அவங்க அம்மா, அது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? அதை நான் கன்சிவாக இருக்கும் போய் சொல்லல. அது வேற ஒரு குழப்பம் வருது பல வாக்கில். இன்னொன்று, பழைய முறை மாதிரி குழந்தைகிட்ட பேசினா எடுக்காது. குழந்தை அம்மாட்ட கேட்குறான், நான் எப்படிமா பிறந்தேன்? கடவுள் கொடுத்தாரா? தங்கச்சி கடவுள் கொடுத்ததான்டா. அக்கா எப்படிமா பிறந்தான்? கடவுள் கொடுத்தது பாப். அப்பா என்ன மெடிக்கல் லீவ்லியா போயிருந்தாரு அப்படியா? அப்படி அம்மா மட்டம்பளா கீழே வந்து, அட பாவி இதுக்காடா உன்னை தவம்பிருந்து பெத்தே. அப்படி வில்லங்கமான கேள்வி. ஜாலியாக இருக்கிற பையில பார்த்துருக்கோம், அதே ஜோலியாக இருக்கிறது. அதனால் ஒரு விழாவை ரசிக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் காலம் மாற்றம் என்னென்ன. அதெல்லாம் மறந்துட்டு ஒரே ஒரு நாள் நல்ல மங்களகரமாக அது மாதிரிலாம் வெட்ட வெளி இயற்கையோடு உட்காந்து அதோட நம்ம நகைச்சுவை நிகழ்ச்சி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது நகைச்சுவைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இன்னைக்கு அவ்வளோ பரபரப்பாக என்ன நடக்குன்னே தெரியாமல் இயங்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் 50வது மொட்டை மாடி அங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டார். அப்போ சுரேஷ் உன் பையன் இறந்து போயிட்டான், ஐயோ அப்படின்னு குதிச்சிட்டார். 30வது மாடிக்கிட்ட வரும்போது அவருக்கு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. 20வது மாடிக்கிட்ட வரும்போது மறுபடியும் யோசனை, அட நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே, அவசரப்பட்டேன். 10வது மாடிக்கிட்டு வரது யோசிச்சான், அடாடா நம்ம பேர் சுரேஷ் இல்லையாப்பா, நம்ம பேர் அமீர்ல அப்படின்னு சொத்துன்னு ஜோலியாக முடிஞ்சு வச்சு. என்னன்னா அவ்வளோ வேகமாக இயங்கிட்டு மனுஷன் செல்போனில் பேசுகிற கூட நேரில் பேச மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்தார், என்ன மரகதம் என்னம்மா செய்யற? சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சோப்பு போட்டுக்கிட்டு இருக்க? 3/4 மணி நேரமா? ஆமாம் சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்க, உங்கள் முகரக்கட்ட மாதிரி ஒரு அழுக்கும் போல ஒரு முறையும் இல்லை. தேடி பார்க்குறாரு, அவர் செல்போனை காணா. செல்போனை வச்சு வரட்டு இழுத்துருக்கியா? ஏன்னா சைஸு செல்போனு சைஸு சோப்பு சைஸு ஒன்றா இருக்காரு. அவ்வளோ பரபரப்பு. என்ன நடக்கின்றே தெரியாமல் இன்னொரு ஆள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஃபோன் வடக்கு எடுத்தார். ஹலோ, ஒன்றும் கேட்கலங்க, இருங்க லைனில் இருங்க, நடுவிட்டு வரேன். சார் இப்போ சொல்லுங்கள். போய் ஒன்றும் கேட்கலையே, அப்படி இருங்க மொட்டை மாடிக்கு வரேன். 6வது மாடி போய் அங்கேயும் கத்துறேன். ஹலோ அப்படின்ட்டான். சின்ன போய் கொடுக்குன்னு மேலே ஓடியாந்து, அப்பா ரிமோட்டை கொடு, இந்த இருக்குது செல்ஃபோனு, யூஸ் போல எது ஃபோனு எது ரிமோட்டுன்னு தெரியாமல் தெரியாடா. இந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்க மனுஷனுக்கு ஒரு மனம் இருக்குது. ஏன்னா காலண்டரில் தேதி பார்க்குறோம், வாட்சில் மணி பார்க்குறோம். என்னைக்காவது நம்மளுடைய மனம் பார்த்துருக்கோம்னா இல்லை. உலகத்தில் இதே நோய் அதிகமாக வர்றது இந்தியாவில் தானா. அத்தனை மனநல குறைவினால. அதை போக்குறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குன்னா இசைக்கும் நகைச்சுவைக்கு மட்டும்தான் அந்த விஷயம் உண்டு. அதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு வருஷம்
இதே கோயம்புத்தூர், ஏன்னா கோயம்புத்தூர் அற்புதமான மாநகரம். எதுக்கு சொல்றது அப்படின்னா, நல்ல நாகரிகமான மொழி. எவ்வளவு கோவமா கோயம்புத்தூர் பாசையில கொங்கு பாசையில திட்டினாலும் யாருக்கு கோவம் வராது. ஏன்னா எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏனுங்க கொண்டு வருவனுங்க, ஏங்க பிச்சு போடுவனுங்க அப்படின்னு நம்மளுக்கு கோவம் வராது. ஏன்னா ஏனுங்கன்னு முன்னாடி வந்துருது. இதே மதுரையில் எடுத்தோடனே என்ன தூக்கி போட்டு சங்கில் மீச்சன்னா துண்ணூறு அப்படிங்க எடுத்தோன்னே எடுத்தோடனே சங்கிலியாரா மிதிப்ப பாவி அப்படி ஒரு அழகா பேசுற ஒரு மொழி. இன்னொன்று நல்ல தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய காதலன் காதலி ஓடிப்போக நினைச்சா தேர்ந்தெடுக்கிற ஊர் கோயம்புத்தூரா இருக்கு, அப்புறம் திருப்பூரா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குற ஒரு அற்புதமான ஊர். இதுக்காகவே வந்து உட்காந்து எப்படா அந்த விஷயத்தை சொல்லுவாங்க கைதட்டுவோம்னு சொல்லி பரவாயில்ல. அது இளைஞர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறக்கா அதை சொன்னேன். அது அங்கே உட்காந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க பரபரப்பு அப்படி இருக்கு. நீங்க இளைஞரை பார்த்தீங்கன்னா ரொம்ப துடுதுடுப்பா இருப்பாங்க. ஒருத்தன் காலேஜ் பஸ்ஸில் குட்டு குட்டு குட்டுன்னு ஓடியான், சங்குன்னு ஏறி பின்பக்கம் அதே வேகத்தில் முன்பக்கம் இறங்கிட்டான். என்னடா அப்படின்டாய், பூரா ஆம்பளையா இருக்காங்க. நீங்க ஆம்பளை வெறுக்கிறானியா, ஆம்பளை வெறுக்கிறானா, அப்புறம் மனுஷன் என்ன விஷயம் பொம்பளை அப்படி நடக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு ஜாலியான விஷயம். எல்லாம் தவிர்த்து சொல்ல போறோம். சரிக்கு சொம்மா பெரிய ஒட்டுமொத்த கூட்டம். அது இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு. ஏன்னா மாட்டுப் பொங்கல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஊர் 3 ஊர். இந்த ரேக்லா ரேஸ் ஆரம்பிச்சது வந்து காங்கயம், ஈரோடு, இந்த 2 ஊருக்கு தான் உண்டு. அப்படியாப்பட்ட அற்புதமான பகுதி. இன்னும் திருப்பூர், கோயம்புத்தூருக்கு ஏகப்பட்ட மகிமைகள் உண்டு. அதை பற்றி சொன்னாலே நிகழ்ச்சி தனியாக போயிடும். அது ஒரு சிறப்பு சொல்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த நிகழ்ச்சியில் முழுக்க நீங்கள் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் சிரிப்பது எதற்குன்னா, நல்லா உண்மையாக சிரிச்சிங்கன்னா ஒரு சொல் ரத்தம் ஊறும். கல்யாணம் போட்டாக்கு மாதிரி 20 நிமிஷம் இருப்பேன். ஏமா எடியா சாப்பாடு தீர்ந்து வைப்போம் அது மனசுக்குள்ள. வெளியே வந்து ஈண்ட மாணிக்கவே நிற்கலாம். அது மாதிரி சிரிக்காம உண்மையாக வாய் விட்டு சிரிச்சிங்கன்னா ஒரு சொல் ரத்தம் ஊறும். இதை கேள்விப்பட்டு நீங்கள் நைட் 2 மணி கதவை பூட்டி கக்கன்னு சிரிச்சிடக்கூடாது. வாங்கடி ரத்த ஊர்மா முடி ஒரு சொட்டு அப்படின்னா பக்கத்து இருக்கார வீடை ஒத்தி கொட்டி போயிடுவேன். நீ இருக்கக்கூடாதா, குடும்பமே இப்போ மூஸ்பில் ஆகிட்டாங்கன்னு எனக்கு வேற கெட்ட வரா போயிடும். அதனால் வரப்போற அடுத்த 3.5 மணி நேரம் நீங்கள் மயில்வதற்கு மட்டும் குடும்பத்தோட மயில்வதற்கு. குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். அதில் இந்த மாதிரி விழா வர எல்லாரும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியாது. தீபாவளி வந்துட்டா பெண்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டம். எங்கே நகை எடுக்கலாம், எங்கே புடவை எடுக்கலாம்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருங்க. ஆம்பளை திண்ணையில் உட்காந்து எங்கே கடன் எடுக்கலாம், எங்கே வட்டிக்கு எடுக்கலாம்னு சொல்லி அவே ஒரு உட்காந்து அதுதான் சந்தோஷமா இருக்கு. அதான் கேட்டுச்சு ஒரு அம்மா, பக்கத்து வீட்டுக்கார அம்மா, என்னடி பார்வதி புதுசாக புடவை எடுத்திருக்கிய, உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியுமா? நீயோ ஒருத்தி, நான் புடவை எடுத்து கடக்கானுக்கே தெரியாது. அது களவாண்டு வந்த கூட கம்பீரமாக சொல்லணும். அது எல்லாருக்கும் வருமா? ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக தீபாவளி வந்த அன்னைக்கெலாம் முன்னெல்லாம் கடைக்கு நடந்து போவோம். இப்போ நடந்து வேண்டிய அவசியமே கிடையாது. டி நகர்லாம் நின்றிங்கன்னா அவனா தள்ளிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே தள்ளிட்டு போய் எந்த கடையில் விட்டு அவ்வளோ பெரிய கூட்டம். கடைக்குள்ள நுழைஞ்சுன்னு எடுத்துன்னு பொய்யத்தை ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சேலை சார போட்டியா சத்துன்னு அடிப்பேன். ரொம்ப எனக்கு சேலை கட்டிச்சு அந்த பிள்ளை ஒரு சேப்புக்குள்ள டவுசரை போட்டுட்டு ஊரை சுற்றிட்டு எடுத்தோன்னே ஏன்டா பொய்ய சொல்றேன். டைட்டானிக் சேலை அடிப்பான். டைட்டானிக் படத்தில் அந்த பிள்ளை சேலையே கட்டாது. அதையும் நம்மால் வாங்கி வெளியே கட்டி பயங்கர பந்தாவா. அந்த கடைக்குள்ள போகும்போது இருக்கு பாருங்களேன், அப்படியே சேலையை கொடுத்தாரு. அந்த அம்மா அப்படி வச்சு பார்க்க மேட்ச். அப்போ கடைக்காரர் சொல்கிறார், அது 15 சேலையை பார்த்துருச்சு, உங்களுக்கு எதுவுமே மேட்சாக அமையலைங்க. அந்த அம்மா பக்கத்தில் நிற்கிற புருஷனை பார்த்துட்டு அப்படி ஒரு எதார்த்தமா, ஆமாம் எதுவுமே எனக்கு மேட்சாக அமையலை. அவர் பாவம் ஆட்டுக்குட்டி மாதிரி அனாதை நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படியா ஒரு இடத்துல கொடுக்குறது. அதனால் ஒரு விழா வரும்போது ஒரு ஆளுக்கு சங்கட்டமாக இருக்கும், ஒரு ஆளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்றதான் குடும்பத்தோடு ஒரு விழாவை. ஏன்னா இந்த சபையில் அதிகமான சரிக்கு சமமாக பெண்கள் ஆண்கள் உட்காந்துருக்கீங்க. அதான் ஒரு விழாவோட வெற்றி. குடும்பத்தோடு எல்லாரும் ரசிக்கணும். ஏன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். குடும்பம்னாலே இன்பம் பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஆஃபீஸில் ஒரு ஆள் வேலை பார்த்தார். அவர் மணி பரிசில் மனைவி படத்தை வச்சிருந்தார். ஆஃபீஸே அரண்டு போயிட்டாங்க. என்ன அவையவே நடிகர் படம் நடிகை படத்தை வச்சிருப்பாங்க, மனைவி படத்தை வச்சிருக்கீங்க, தொட்டு கும்பிட்டாங்க அந்த ஆள் காலை. எதுக்குங்க நீங்கள் மனைவி படத்தை வச்சிருக்கீங்க? உடனே அந்த ஆள் விளக்கம், எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப துயரம் வரும்போது ஏமா சொல்லப்பா, இல்லை வாழ்க்கை வெறுத்து மறந்த கூட செத்தோம்டா அப்படின்னு நினைக்கும் போது படத்தை எடுத்துட்டு பார்ப்பேன். இதை விட துயரமாடாம கொஞ்சம் வரப்போகுது, வாடாகளில் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு ஓய்வா அப்படின்னு எவ்வளோ ஆண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை போய் சொல்ல போறேன் உங்களோட அப்படின்னு சொல்லி. இப்போ எவ்வளோ சிரமத்தில் ஒருத்தன் இன்னொரு ஆள் 2 வீலரில் ஒட்டி வச்சிருந்தார் ஒய்ஃபி படத்தை. அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. 2 வீலரில் சாமி படத்தை தானங்க ஓட்டுவாங்க, நீங்கள் என்னங்க ஒய்ஃப் படத்தை ஒட்டியிருக்கீங்க? வண்டி பழைய வண்டிங்க, உடனே ஸ்டார்ட் ஆகாது. அவள் படத்தை பார்த்தேன்னு ஓங்கி 4 மிதிவே பட்டான்னு வண்டி கிளம்பிடுறா. பூராமே சீக்கிரட்டாக அது ஒரு ரகசியத்தை வச்சு ஏங்கிக்கிட்டு. அதெல்லாம் காலமாற்றத்துக்கு சொன்னால் பெண்களை பற்றி எதுக்கு அப்படி சொன்னோம்னா, என்னுடைய இயக்குனர் பின்னாடி சவுண்டு கொடுத்துட்டாங்க, போதும் அடுத்து நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டான். கால நேரம் பார்த்துக்கிட்டே ஒரு சபையில் பேசணும். அதனால் நல்லா சிரிங்க. சில இடங்களில் நான்லாம் ஒரு இடத்துல ஒரு ஜோக் சொன்னா பயங்கரமாக ஒரு ஆள் நிற்காமல் கைதிட்டினார். பக்கத்தால் ஏயா
இல்லாட்டி அடுத்த ஜோக்கை சொல்லிடுவானையாவே அப்படி பயத்தில் பாராட்டுறது உண்டு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூ உள்ள மங்கையான் பொற்கொடியா பொருளெல்லாம் செருப்படியாங்கிற மாதிரி எனக்கு சில இடத்துல வரவேற்பு இருக்கும், இது இருக்கும். ஒரு கிளவி கூட்டத்தில் இருந்துச்சுட்டே, தம்பி நிறுத்துறா, நீ இந்த மாதிரி மேடையில் பேசுகிற விட டிவியில் பேசுகிறான்னு எனக்கெல்லாம் பிடிக்கும். ஏன் பாட்டி அங்கண்டா ஆஃப் பண்ணிடுவோம், ஒன்றும் முடியலடா, தோணு இப்படியாடா உழப்பாயில் ஒன்றுக்கு போன மாதிரி உசுரை வாங்கி தொலையிடா. இந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு கோபம் பாருங்க. அது மாதிரி முழுக்க இந்த விழா உங்களை மயிலுப்பு இருக்குன்னு சொல்லி இந்த அற்புதமான விஷயத்துக்கு வர சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அத்தனை பேருக்கும், ஸ்பான்சர் கொடுத்த அத்தனை பேருக்கும் பேரை சொல்ல முடியாதனால வேகமாக சொல்லியிருக்கோம். இடையில அவங்களுடைய சிறப்புகளை சொல்லிக்கிறோம்னு சொல்லி இந்த சபையும் இந்த கோயம்புத்தூர் மண்ணையும் வணங்கி உங்களிருந்து விடைபெறும் நண்பர்களை நன்றி வணக்கம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு டிவியை பத்தி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.